உலகம் என்ன சொல்லுதோ அதன்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு பயம், அவிசுவாச எண்ணங்கள், சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. அது அனைத்துமே வீண் வார்த்தைகள்னால நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நம்ம மறக்கும்படி, நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை மறந்து போகும்படி அந்த உலகம், அந்த சூழ்நிலைகள் நம்மை டோட்டலாக மோசம் போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாய் சத்தியத்தில் கிறிஸ்து யார், நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை உணர்ந்தோமானால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மீதும் நம்ம ஜெயம் எடுக்கலாம். நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த உலகம் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். அது நெகட்டிவாக தான் 90% இருக்கும். அப்போ உலகத்துடைய ஒவ்வொரு ஒப்பீனியனையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பாதையை நீங்கள் மறந்துடுவீங்க. வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது உன் பாதையை அவர் செவ்வாய்ப்படுத்துவார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ நம்மளுடைய சிந்தனை ஃபுல்லாக உலகத்தின் காரியங்கள் மீதும், உலகம் என்ன சொல்வதுன்ற மேலே ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க மாட்டோம். ஆசீர்வாதமான பாதையை விட்டு சாபமான பாதையும் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நம்ம போய் சிக்கிக்கொள்ளுவோம்.